Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 28th April 2023. So, ஏப்ரலோட F1 சீரீஸ் நேற்றையோட முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஷோ. தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மிக மிக வலுவாக முடிந்திருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 1.57, S&P 500 1.96 அண்ட் நாஸ்டாக் 2.43. குறிப்பா டெக் கம்பெனிஸ் எல்லாமே நேற்றுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஏற்றம் என்ன நடந்ததுன்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே தற்போது ஏறிதான் வியாபாரமாகி வருகிறது. சவுத் கொரியா சந்தை காஸ்மி மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே ஏறி துவங்கி ஏறிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை நிப்டி சிங்கப்பூர்ல எஸ்ஜெக் நிப்டி என்ற பெயர் வியாபாரமாகுது. இது வந்து இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் அப்படின்ற ஒரு வகையில தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்க மார்க்கெட்டோட ஒரு ஏற்றம் ஆசிய சந்தைகளும் பிரதிபலிக்கும் போது இந்திய சந்தையிலும் அது நடக்க போகிறது. அந்த கேப் அப்ன்றதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கவனமா பார்க்கணும். இந்த கேப் அப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு ஓட்டம் ஏறுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த இடத்துல விற்கணும் அப்படின்றத கூட நீங்க ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ட்ராவோட சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் இருக்கு. நீங்க அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த லெவல்ல நீங்க லாங் ஷார்ட் போலாம் இன்னைக்குன்றத ஒரு தகவல் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இந்த ரேஞ்சை நம்ம இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மேலே 18,150 மாற்றிருக்கோம். முன்னாடி 17,850 இருந்தது இல்லையா? ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகளுடைய ஏற்றத்தில் வச்சிருக்கிறோம். இதான் முதல் கட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்குறோம். சப்போர்ட் லெவலையும் அப் பண்ணியிருக்கோம். 17,450 இருந்து 17,700. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம அப் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 43,000 இருந்து 44,300க்கும் அப்புறம் சப்போர்ட் லெவலில் 42க்கும் கொஞ்சம் நம்ம அப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லெவல் தான் அடுத்த கட்டமா அது உடனடியே அதை உடைச்சு போகுமா இல்ல இந்த ஏற்றத்துக்கு பிறகு திரும்ப ஒரு பக்கவாட்டு நகர் வருமானதை நம்ம பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year bond yield marginally up 3.52, டாலர் இண்டெக்ஸ் 101.58, அது கொஞ்சம் மார்ஜினலி கொஞ்சம் ஏறி தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பிரெண்ட் குரூட் $1 மட்டும் ஏறி 78.49 இருக்கு. கோல்டு மட்டும் ஒரு $10 குறைஞ்சி இப்போ $1,989 பெர் அவுன்ஸ் அப்படின்னு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து USD/INR ஒரு 60 பைசா கேப்ல தான் இருக்கு. மேல 82.30, இங்க பாத்தீங்கன்னா 81.70. பட் சமீபத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30-35 பைசா வலிமை பெற்றிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல அடுத்து யூஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தின்னா ஜிடிபி நம்பர் Q1 ஜிடிபி நம்பர் வந்திருக்கு. அது வந்து சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. இப்போ ஜிடிபியோட வளர்ச்சி குறையும் போது ஒருவேளை ஃபெட் ரிசர்வ் வந்து வட்டி வீதம் சார்ந்து அவர்களுடைய முடிவில் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் வரலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றிய தகவல் இன்னைக்கு வெளியாக இருக்கிறது. இந்தியா பிஸ்கல் டெபிசிட் தகவலும் நாளைக்கு வெளியிடலாம், நாளைக்கு நமக்கு கிடைக்கலாம். யூரோஸ் வந்து 29th. அடுத்த முக்கியமான சில விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியனோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிக் மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு நடந்தது. இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது டெக் மஹேந்திரா, விப்ரோ இது எல்லாமே வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு காலாண்டு முடிவு தான் காட்டியிருக்கின்றன. ஆக்சிஸ் பேங்கோட காலாண்டு முடிவு வந்திருக்கிறது. நான் அதுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங் டே பை டே. அடுத்து இப்போ HL, கொடாக் பேங்க் இந்த ரிசல்ட்லாம் வர இருக்கு, பார்க்கலாம். யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது மெட்டா, ஃபேஸ்புக் நேற்றுக்கு 14% ஏற்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி அமேசானும் பெரிய ஏற்றம் கண்டு திரும்ப இறங்கும்போது இறங்கி 5% லாபத்தில் முடிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து நேற்றுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பெரிய ஏற்றத்தில் இருந்தது. ஏன்னா எதிர்பார்த்தை விட அதிக லாபத்தை யூஎஸ்னுடைய டெக் கம்பெனிஸ் காட்டியிருக்காங்கன்றதுதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனா இது அப்படியே நம்மளுடைய ஐடி கம்பெனி ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம கம்பெனிஸ் எல்லாமே they did not show good result இல்லையா? எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பையரா மாறி இருக்கிறாங்க. தொடர்ந்துன்னா 2 நாளா வந்து வலிமையா 1000 கோடிக்கு மேல இன்னைக்கு நேற்றுக்கு 1252 கோடி வாங்கியிருக்காங்க. டிஎஸ் ஆல்சோ பையர்ஸ் 97 crores. குவான்டிட்டி பெருசா இல்லைனாலும் அவங்க செல்லரா இல்லை அப்படின்றது சந்தைக்கு ஒரு சாதகமான அம்சமா பார்க்கிறோம். ஸோ எஃப்ஐஎஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் அப்படின்றத 91% இருந்து 58% அவங்க குறைச்சிருக்கிறது சந்தையினுடைய மிகப்பெரிய ஏற்றத்திற்கு காரணமாக பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்
வர திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது 9 to 11. ஸோ இது லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம படிக்க போகிறோம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது எல்லாருக்குமான ப்ரோக்ராம். நீங்கள் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படி எல்லா ப்ரோக்ராமையும் 4 வாரத்தில் எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இரவு 8லேருந்து 9 மணிக்கு இருக்குது ஆன்லைனில். அதனால இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ஃபார் செகண்ட் இன்கம். நிஃப்டியை லைவா டெய்லி 11 மணிக்கு அனலைஸ் பண்றோம். நேற்றுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அடையாளம் காணப்பட்டது. தொடர்ந்து பாருங்க. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது முந்தின நாளே நான் அது புல்லிஷ் கேண்டில் தான் சொன்னேன். இப்போ 2வது நாள் லாங் பிக் கேண்டில் புல் கேண்டில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 17,850 உடைச்சாச்சு. இது எதை நோக்கிய பயணம்? 18,100 to 18,150. ஸோ அது உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது 18,500 நோக்கி இது பயணிக்கிறது. ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்திருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதனுடைய டார்கெட்டாக 18,500 நோக்கி போகலாம். மெல்ல மெல்ல போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன். கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.